அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், நேற்றைய தினம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆளுநரை சந்தித்தார். அதன் பிறகு இன்றைய தினம் தற்போது யாரெல்லாம் பன்னீர்செல்வம் இல்லத்திற்கு வருகை தந்திருக்காங்க, அவருக்கான ஆதரவு எந்த அளவிற்கு இருக்கு? கடந்த செவ்வாய்க்கிழமை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் அரை மணி நேரத்துக்கு மேலாக ஞானத்தை தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம். அதைத் தொடர்ந்து இன்று 4வது நாள் ஆதரவாளருடைய எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இன்று காலை ஏற்கனவே அவருக்கு ஆதரவு தெரிவித்த முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன், முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர்களான முனுசாமி, அதைத் தொடர்ந்து நத்தம் விஸ்வநாதன், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோகரன், மனோரஞ்சிதம், ஆறுக்குட்டி உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து இங்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். இன்றும் அவர்கள் வருகையை தந்து தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். தொடர்ந்து ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதே 5ஆக இருக்கிறது, அவருடைய ஆதரவாளர்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை. இந்த நிலையில் அவசர ஆலோசனையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். நேற்று அதிமுகவினுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு நேரடியாக வருகை தந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் பொறுப்பாளரான வித்யாசாகரை சந்தித்தார். தமிழக முதலமைச்சரான பன்னீர்செல்வம் தன்னுடைய எந்த நிலையில் தன்னுடைய ராஜினாமாவை செய்து அதற்கான என்ன மாதிரி கருத்துக்கள் இருந்தது, அதன் மீது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களையும் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் வித்யாசாகரிடம் தெரிவித்தார். இந்த நிலையில தான் இன்றும் தன்னுடைய ஆதரவாளர்களோடு தன்னுடைய ஆலோசனை நடத்தி வருகிறார் தமிழக முதலமைச்சரான பன்னீர்செல்வம். முன்னாள் தலைமைச் செயலாளரும் அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுடைய டைரக்டருமான ஞானதேசியன் இன்று இங்கே வருகை தந்தபோது பரபரப்பு ஏற்பட்டது. காரணம் என்னன்னா, தமிழக முதலமைச்சர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வருகை தந்தது காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை ஞானதேசன் சந்திக்க வந்துள்ளதா என்று ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் இங்கு இந்த கிரீன்வேஸ் சாலையில், ராஜாநகரபுரம் கிரீன்வேஸ் சாலையில் தான் அண்ணா மேலாண்மை நிலைய இயக்குநருடைய அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் தன்னுடைய பணியை தொடங்குவதற்காக இன்று வருகை தந்தார். இதன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை ஞானதேசிகன் முன்னாள் தலைமைச் செயலாளர் சந்திக்கவில்லை. அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுடைய டைரக்டராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். தன்னுடைய பணியை தொடர்வதற்காக இங்கு வருகை தந்தார். தன்னுடைய ஆதரவாளர்களோடு தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதைத் தொடர்ந்து ஒரு 12 மணி அளவில் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக இங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. பாஸ்கர், தொடர்ந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவரது அணியை பலப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னெல்லாம் செய்ய இருக்காரு, இது குறித்த தகவல் இருக்கா பாஸ்கர்?